வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறேன். ஸோ நம்ம வழக்கமாக இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது ஃப்ரம் கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல இருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். The classes are very kind and useful to that UPSC aspirants who are ready to willing to appear the prelims as well as into the mains. Yes, let me discuss. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது தான். நம்ம நேற்று ஒரு அழகான ஒரு கேரக்டர் டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாயிண்டிங் ஆஃப் தட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் நேற்று நடந்தக்கூடிய இந்த பிரசன்ட் போஸ்டிங்கை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ நேற்று உங்களுக்கு பேசணும் தெளிவாக யாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கும் கூட. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிகல் நம்பர் 164 நேற்று கிளாஸ்ல வந்து சரவண் அழகான டவுட் கேட்டாரு. ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் இருக்கா சார் அப்படின்னு கேட்டார். எதுக்காக கேட்டார் அப்படின்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் போலயே கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கா, ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது பண்ணுமா அப்படிங்கிறது தான். நல்ல தெளிவான கேள்வி. அவர் கேட்ட கேள்வி தான் இன்னையோட கிளாஸுக்கான ஆரம்பமும் கூட. சோ நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல் 164 வந்து கான்ஸ்டிடியூஷன் என்விசேஸ் தட் த சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் இல்லையா. சரிங்க. அதே மாதிரி 164 வந்து எப்படி கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனா இல்ல அப்படின்னா சோ the deputy chief minister shall be the appointed by the governor அப்படிங்கிற ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. அதனால அது என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல் சொல்றோம். ஏன் இந்த கேள்வி அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்டா இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க என்ன சார் நேற்று நம்ம அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணோம் 164 வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வராதுன்னு சொன்னோம். ஆனா சில பேர் நியூஸ் பேப்பர் நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றது அண்டர் தட் ஆர்டிகல் நம்பர் 164 படி தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஸோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்வான் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனுடைய விளக்கங்க தான் நெக் கிளாஸ் இல்லையா. சரிங்க. ஸோ நேற்று என்ன தெளிவுபடுத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 164 ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த சீஃப் மினிஸ்டர் அண்ட் இட் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். அட் த சேம் டைம் ஆர்டிகல் 164 வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பை த கவர்னர் டு த கலெக்டிவ் கவுன்சில் ஆஃப் தி மினிஸ்ட்ரி. கலெக்டிவ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்கஸ் பண்ணோம் 35 சீட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கூட டிஸ்கஸ் பண்ணி காட்டினேன். கேரளாவில் என்ன கர்நாடகா என்னன்னு சொல்லி கேரளா 21 இருக்கணும், கர்நாடகா 34 இருக்கலாம், தமிழ்நாடு 35 இருக்கலாம். அந்த 35 பேர் சொல்றோம் இல்லைங்களா, அந்த 35 பேருக்குமே அந்த கலெக்டிவ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் பாத்தீங்க அப்படின்னா சோ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தாலே கவர்னர் தான். சோ அந்த வகையில அவரை ஸ்வம் பண்ணி சோ நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா சார்ஜ் எடுங்க, நீங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா சார்ஜ் எடுங்க அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்றாங்க. அண்டர் ஆர்டிகல் நம்பர் 164. ஆர்டிகல் நம்பர் 164 வந்து எதை எம்பவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியை தான் எம்பவர் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 164ல கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனா அது இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ ஈவன் இஸ் தட் கான்ஸ்டிடியூஷன் ஈவன் இஸ் தட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஈவன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருந்தாலும் கூட ஸோ அவருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இல்லை, ஒன்லி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் இல்லையா. வாய்ஸ் கேக்குதா சார்? எஸ் சார், Yes, கேக்குதுங்க sir. சார். சரிம்மா. உங்களால வாய்ஸ் கேட்கல எனக்கு ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிருங்க, இல்ல ஏதாவது நீங்க கிளாஸ் இன்டர்ஃபியர் ஆனாலும் பரவாயில்ல சார் வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு யாராவது சொல்லிருங்க இல்ல. சரிங்க. சோ அப்போ 164 பொறுத்த வரைக்கும் Okay. இட்ஸ் அப்சல்யூட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான். சோ 164ல டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஆனா எப்படி சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் நம்ம சொல்றோமோ படிக்கிறோம் இல்லையா. சோ ஆர்டிகல் 164 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்விசேஸ் தட் த சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் அப்படிங்கிற கரண்ட்லி கான்ஸ்டிடியூஷன்ல கிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் இல்ல அப்படிங்கிறதுனால இட்ஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் நம்ம சொல்றோம். அதனாலதான் அதை நம்ம ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். The deputy chief minister is a political post and it is not a constitutional post. It is not a constitutional post. அதுதான் இது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இல்ல, ஒருவேளை இது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இல்ல பொலிட்டிக்கல் போஸ்டா தான் இருக்கு, அதனால கவர்னர் வந்து சரவுண்ட் பண்ண முடியுமா, பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் வைஸ். சோ ஆர்டிகல் 164 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கவர்னர் ஹாஸ் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அண்ட் தி அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் தட் கிரவுன் he has appointed that deputy chief minister as well as the other council of minister under the article number 164 அப்படிங்கிறது தான் இல்லையா. இந்த சொன்ன தெளிவு புரிஞ்சதாமா பிரியங்கா? சொன்ன தெளிவு உங்களுக்கு புரிஞ்சதா? Yes, sir. சரிம்மா. சோ இன்னைக்கு கிளாஸ் அப்படியே மெதுவா நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி என்ன இந்த வடிவேல் சொல்லுவார்ல என்னமாங்க சத்தம் சொல்லுவார்ல அது போல ஆர்டிகல் 164 என்னங்க இந்த இந்த டவுட் எனக்கு ரைஸ் பண்ண உடனே எனக்கு முதல்ல என்ன தோணுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 164 பத்தி நான் ரொம்ப கிளியரா படிக்கணும். இனிமேல் ஆர்டிகல் 164 பத்தி எனக்கு டவுட்டே வரக்கூடாதுங்க இல்ல. நம்ம நியூஸ் பேப்பர் பாக்குறோம், நிறைய லட்சுமிகாந்த் புக்கை ரெஃபர் பண்றோம், நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட் நிறைய தேடி தேடி படிக்கிறோம். சோ ஈவன் தோ பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய டவுட் இருக்கும். அது மேல
ஸோ அது மாதிரி 164 பத்தி கொஞ்சம் பெட்டரா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஆர்டிகல் 164 இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எஸ், வாட் அபௌட் ஆர்டிகல் 164? உங்களுக்கு இப்போ ஒரு பேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஷேர் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஷேர் ஆயிருக்கா? Yes. ஷேர் ஆயிருக்குங்களா? ஓகேங்க. ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சார் சரவண் ஷேர் ஆயிருக்குங்களா? பிரியங்கா உங்களுக்கு ஷேர் ஆயிருக்குங்களாமா? நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் ரெய்னிங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ டவர் எனக்கோ சார் யாருக்கோ யாரோ ஒருத்தருக்கு. இப்ப கேக்குதுங்களா பிரியங்கா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க சார். ஐம் சாரி. இப்போ உங்களுக்கு பிக்சர் கிளியரா தெரியுதாமா? பார்க்க முடியுதா? பிக்சர் பார்க்க முடியுதா? ஒரு பேஜ் ஸ்க்ரோல் பண்றேன், ஸ்க்ரோல் ஆகுதா? இல்ல சார், உங்க வீடியோ தான் சார் தெரியுது. இல்ல ஒரு பேஜ். இப்ப தெரியுது சார். ஓகேமா, இதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், லெட் இட் டிஸ்கஸ். கொஞ்சம் இங்க ரெய்னிங்கா இருக்குமா, அதனால கொஞ்சம் டவர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. சரிங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாட் நெட் அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம எடுக்கிறோம். ஸோ பார்ட் நம்பர் 164, சாரி, ஆர்டிகல் நம்பர் 164. நம்ம ஆர்டிகல் 164 அப்படின்னாலே பார்ட் நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6ல பாத்தீங்க அப்படின்னா த ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா. பார்ட் நம்பர் 6ல வந்து ஆர்டிகல் 164 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Article 164 clearly explained. So other provision as to minister with respect to the appointments and allowances and salaries and etc. and others. எல்லாத்த பத்தி சொல்லக்கூடிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 164. ஆர்டிகல் நம்பர் 164ல பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா there are about 5 classes. Class number 1, 164 subclass 1, 164 subclass 2 and subclass 3 and 4 and 5. மொத்தம் 5 classes இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 164 subclass 1 வந்து பாத்தீங்கன்னா 1A and 1B ன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இயர் ஆஃப் 2003ல அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஆர்டிகல் நம்பர் 164 அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 164 சப்கிளாஸ் 1 clearly explained the chief minister shall be appointed by the governor and subsequent the other ministers shall be appointed by the governor and the advice of chief ministers அப்படிங்கிறது தான். சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். the minister shall hold his office during the pleasure of the governor. கவர்னர் விரும்புற வரைக்கும் அவர் வந்து அந்த மினிஸ்டர் போஸ்ட்ல அவர் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இல்லையா. சரி, இதுதான் ஆர்டிகல் நம்ம ஒன்னா பாக்குறோம். எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அண்டர் த டு த ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிஷா there shall be the ministry of charge for tribal welfare. Tribal welfare in charge of tribal welfare சொல்லுவாங்க ministry. So for in charge of tribal welfare, tribal welfare பொறுத்த வரைக்கும் in charge of ministry அடிஷனலா ஆட் பண்றாங்க. So with respect to the condition be in charge of welfare of the scheduled castes as well as the other backward classes also. So இதுல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, so in addition be in charge of the welfare of the scheduled caste and backward classes. So minister of in charge tribal welfare அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ப்ரொவைடட். ஸோ அடிஷனலி எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசா இந்த 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னா மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தான். நார்மலா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றோம் இல்லையா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றது போல. ஸோ the minister in charge of tribal welfare is included into the council of minister in addition அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் நம்பர் 164 சப்ளாஸ் 1ல தெளிவுபடுத்துறாங்க. அப்ப சப்ளாஸ் 164 என்ன தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, the chief minister shall be appointed by the governor. So on the advice of that chief minister. So I'm sorry. Chief minister shall be appointed by the governor. So the other council of ministers shall be appointed by that governor on the basis of the advice of that chief ministers அப்படிங்கிறது இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து அழகா ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்க அப்படின்னா,
ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து எவ்வளவு இருக்கணும்? ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஒரு லெஜிஸ்லேச்சர்ல தமிழ்நாடு 234 சீட் தொகுதியா இருந்தா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அதுல இருக்கணும் அப்படின்னா 15% ஆஃப் கம்பேர் டு தட் ஓவரால் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு தெளிவுபடுத்தணும் இல்லையா? அப்ப 15% வேணும். இந்த 15% அப்படிங்கிறது தான் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இயர் ஆஃப் 2003 91st அமெண்ட்மெண்ட் மூலியமா அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so the total number of ministers including the chief minister in the council of minister so doesn't exceed 15% to the total number of the so members of the legislative assembly அப்படிங்கிறது தான். அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. சார் உங்க வாய்ஸ் கேட்கலைங்க. ஆமா, பிக்சர் ஷேர் ஆகுதாமா? பிக்சர் ஷேர் ஆகுது. எனக்கு பிக்சர் ஷேர் ஆகல, ஒரே நிமிஷம். இல்ல சார், பேஜ் தான் ஷேர் ஆயிருக்கு. அதான் இல்ல, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்ப இப்ப ஷேர் ஆயிருக்கான்னு பாருங்க. பிரியா இப்ப பார்க்க முடியுதா? அந்த ஆர்டிகல் 164 அந்த அந்த பேஜ் தெரியுதுங்க சார். ஓகே, அது நம்ம நம்ம எடிட் பண்ண கண்டென்ட் இல்லையா? இப்ப தெரியுதுல்ல? ஆர்டிகல் 164 தெரியுது இல்லையா? தெரியுது. ஓகே மேடம், ஐம் சாரி தெரியுது. சாரி ஃபார் இன்டர்ஃபரன்சஸ். ஸோ ஆர்டிகல் 164ல சப்ளாஸ் கூட ரொம்ப அழகா தெளிவுபடுத்தணும் இல்லையா? யார் யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன பவர் இருக்கு, என்ன ஸ்டேட்ஸ்க்கு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் சப்ளாஸ் 1A வந்து எப்போ அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் ஆஃப் 2003. வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா the total number of the minister including the chief minister in the council of minister in a state shall not exceed 15%. 15% தாண்டக்கூடாது. as well as one more condition is that என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the number of minister including the chief minister in a state or legislative assemblies where it is the territory likewise so it does not it shall not be less than 12. 12க்கு கீழேயும் இருக்கக்கூடாது, ஸோ 15%க்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 மூலியமா. ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹஸ் பின் கிளியர்லி டிஸ்கிரைப்டு. ஸோ என்ன சொல்றது, 12 பேருக்கு குறையாம இருக்கணும், குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ் நாட் எக்ஸீட், ஸோ 15% எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஓவரால் கம்பேர் டு ஓவரால் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெம்பர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கம்பேர் பண்ணும்போது 15% அது எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் இல்லையா? இது ஆர்டிகல் நம்பர் 1A should be inserted by way of amendment 91st நம்ம சொல்றோம் இந்தியா 2003. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல ஒரு லிஸ்ட் பார்த்தோம், ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 1. இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 1. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 164ல நியர் அபவுட் 5 கிளாஸஸ், மொத்தம் 5 கிளாஸஸ் இருக்கு. அதுல கிளாஸ் நம்பர் 1 அண்ட் கிளாஸ் நம்பர் 1 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. 1A and 1B அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நவ் வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் தி அமெண்ட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் டு தட் 164 சப்ளாஸ் 1 ஆஃப் தட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இல்லையா? சரிங்க. ஸோ நம்ம ஒரு 164 சப்ளாஸ் 1ல நம்ம கிளியரா பார்த்தோம் என்ன அப்படின்னா certain provision provided so in the state of Chhattisgarh and Jharkhand, Madhya Pradesh and Odisha, so there shall be the ministry in charge of a tribal welfare. So ministry in charge of tribal welfare ங்கறது particular the stateல appointment பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்ட் தெளிவுபடுத்தணும். So in that point so one kind of amendment also made it. So என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so in the year of 2006ல 94 amendment மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா so the Bihar, the state of the Bihar from the category wise ministry in charge of the tribal welfare so has been excluded. அது நம்ம எடுத்துறோம் இல்ல, வேணா பீகாருக்கு தேவையில்லைன்னு எடுத்தாச்சுங்க. 2006ல இருந்து 94 அமெண்ட்மெண்ட் மூலியமா the special provision provided into that article 164 subclass 1ல so சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா, பீகாருக்கு கொடுத்திருந்ததை 2006ல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 94 அமெண்ட்மெண்ட் மூலியமா
பீகார் அதுல இருந்து நீக்கிறோம், வேணாம் போதுங்க. அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் வந்து அங்க எம்பவர் பண்ணணும் அப்படின்னா தட் ஷுட் பி சம் பாசிபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் ட்ரைபல் சைட்ஸ் அண்ட் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய இப்போ பீகார்ல வந்து சில சில ட்ரைபல் சைட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்ன சொல்றது அப்படின்னா இன்டு தட் சிக்ஸ்த் ஷெடியூல்ல வந்து சில ட்ரைபல் சைட்ஸ்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ அசாம், மேகாலயா, திரிபுரா, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த வகையில வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பீகாரா இருக்கட்டும், அதர் அதர் நார்த் ஸ்டேட்ல சில ஸ்டேட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரைபல் சைட்லாம் இருந்தா எங்க எங்க அந்த சைட்டே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஷெட்யூல்ல கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சோ ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 1 படி என்ன பண்றோம் அப்படின்னா 2006 94 அமெண்ட்மெண்ட் மூலியமா பீகார் வாஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தட் ஆர்டிகல் நம்பர் 164 சப்ளாஸ் 1. So from that special provision with respect to that ministry in charge of the tribal welfare அப்படிங்கிறது தான். So ministry in charge of tribal welfare is one of the council of ministry. நம்ம சொல்றோம் இல்லையா, சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இந்த வகையில மினிஸ்டர் இன்க்ளூடிங் தட் இந்த மினிஸ்டர் வந்து நம்ம சொல்றோம். இந்த ஸ்பெஷலா இந்த ஸ்டேட் மட்டும் அந்த மினிஸ்ட்ரி ஹோல்ட் பண்ண முடியும். அதுல இருந்து பீகார்ல இருந்து ரிமூவ் பண்ணி பீகார் அந்த அந்த பார்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் நம்பர் 164 சப்ளாஸ் 1A அப்படிங்கறத தெளிவுபடுத்துற. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாரி 1Aங்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி, 164 சப்ளாஸ் 1 தாங்க இல்லையா. சரிங்க, ஒன்னே நம்ம அதுக்கு முன்னாடி தெளிவா டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி எவ்வளவு இருக்கணும், 15% மேல இருக்கக்கூடாது, 12 மெம்பருக்கு கீழேயும் போயிடக்கூடாது இல்லையா. சரிங்க, சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ ஆர்டிகல் நம்பர் சாரி ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 1B என்ன பாத்தீங்க அப்படின்னா a member of legislative assembly of the state, so any one of the political party may be so who has been disqualified by being member of the house under the 10th schedule shall be qualified to be appointed as a minister. ஒரு டிஸ்குவாலிஃபைட் ஆயிருந்தார் அப்படின்னா அவரை மினிஸ்டரேட் கீழே அவர் அப்பாயின்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 1B clearly explain. So article number 164 சப்ளாஸ் 1A and 1B has been inserted by way of that so 91st amendment act in the year of 2003 அப்படிங்கிறது தான். சரிங்களா. சரிங்க, சோ இப்போ ஆர்டிகல் நம்பர் 164 சப்ளாஸ் 2 நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஆரம்பத்துல சொன்னேன். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தி தான் படிக்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல் 164. இதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 164 படிக்கவே கூடாது, அந்த அளவுக்கு படிச்சிடணும்ல. சரிங்க, லெட் மீ டிஸ்கஸ் 164ல இப்போ கிளாஸ் நம்பர் 1 கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ கிளாஸ் நம்பர் 2. சோ ஓவரால் மொத்தம் 5 கிளாஸ் தான் இருக்குங்க. சோ கிளாஸ் நம்பர் 2, the council of ministers shall be collectively responsible to the legislative assembly of the state. நிச்சயம் தான் ஒரு ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிள் என்ன கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர். சோ ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 2 clearly explained. And subsequent article 164 subclass 3, before a member enter into the office ஒரு I'm sorry before a minister enter into that office ஒரு மினிஸ்டர் ஒரு ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா the governor shall administrator நிர்வாகி இல்லையா, the governor shall administrator to that minister so who has been author that mean according to the form of set up for the purpose of the third schedule. இப்போ நார்மலா ஆத்தார் அஃபர்மேஷன் நம்ம சொல்றோம். இப்போ ஷெட்யூல் 1 பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் லெஜிஸ்லேச்சர் சாரி நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி, நேம் ஆஃப் த ஸ்டேட் டெரிட்டரி அண்ட் பவுண்டரிஸ் நம்ம சொல்றோம். ஷெட்யூல் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா சோ என்ன சொல்றது ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் அலோவன்சஸ், ஸோ ப்ரிவிலேஜஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஷெட்யூல் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸோ ஆர் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். சோ அந்த உறுதிமொழி சொல்றோம் இல்லைங்களா. சோ அந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் the governor shall administrator to him அப்படிங்கிறது தான் before a minister enter upon his office. அது ஆகிற வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கவர்னர் தான் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டா இருப்பாரு. அண்டர் தட் கேட்டகரி ஆஃப் தட் ஃபார்ம் ஆஃப் தட் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் சோ எக்ஸ்பிளைன் அண்டர் தட் கேட்டகரி ஆஃப் ஷெட்யூல் நம்பர் 3 அப்படிங்கிறது தான். சரிங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 4 சப்ளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா ஒரு either he is that member of political party nor he is a member of legislative assembly. அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்பந்தப்பட்டவர் இல்ல, தேர்தலில் நின்று அவர் ஜெயிச்சவரும் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல போஸ்டிங் கொடுக்க முடியுமா? ஒய் நாட். ஸோ ஈவன் தோ சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் கூட ஒரு பேர் ரெக்கமெண்ட் பண்ண முடியுங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த கன்சிக்யூட்டிவ் ஆஃப் 6 months. தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க கண்டிப்பா ஒரு பை எலெக்ஷனை they have to meet and they have to win. So after that the posting should be continued or otherwise if the tenure of that period should be vested அப்படிங்கிறது தான். or otherwise the period ceases to be a minister. அல்லது வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். எஸ், ஆர்டிகல் நம்பர் 164 சப்ளாஸ் 4 has been clearly explained.
the minister who for any period of 6 consecutive months is not a member of the state legislatures, the expirations of that period ceases to be a minister. 6 மாதங்களை தாண்டி அவர் இருக்க முடியாத அவர் வெளியேறிடுவாரு அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ நல்ல ப்ரொவிஷன்ஸ் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ எய்தர் இஸ் a member of a political party or he is a member of legislative assembly. So even though he has a chances to become to that legislative members, legislative ministers அப்படிங்கிறது தான் இல்லையா? வாய்ப்பு இருக்குங்க. ஆனா 6 மாதங்களுக்குள்ள ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது தான். So article number 164 subclass 5, the final classes, subclass 5, the salary and allowances of the minister shall be such as the legislature of the state may fit under that remain and until the legislature of the state and remain shall be specified in that state legislature. So இது எல்லா allowances என்ன அப்படிங்கறது ஸ்டேட் கவுன்சில் பொறுத்து தான் அந்த ஆர்டிகல் நம்பர் 5. தட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா salary and allowances of the ministers அவ்வளவுதாங்க. It should be decided with the state legislature. அவங்க தான் முடிவு பண்ண முடியும் யாருக்கு என்னங்கறத முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க, புரிஞ்சதா? இதை பற்றி ஆர்டிகல் 164 நம்ம தெளிவுபடுத்திட்டே இருக்கோம். இப்போ இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். இப்போ வந்து நம்ம 2 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதே மாதிரி 94 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 2003 தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2006ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு. 91st அமெண்ட்மெண்ட் வந்து 2003, 94 அமெண்ட்மெண்ட் வந்து 2006. 94 அமெண்ட்மெண்ட் 2006ங்கிறது exclude the name of the figure from the list of the article number 164 subclass 1 அப்படிங்கிறது தான். With respect to that minister in charge of the in charge of that tribal welfare அப்படிங்கிறது தான். இந்த பாயிண்ட் தெளிவா புரிஞ்சதா? எஸ் சார். எஸ், கரெக்ட். சோ அடுத்து என்ன கரெக்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ வடிவேல் சொல்லுவாருல்ல, சோ யாருங்க இவர் இல்ல பயங்கரமா சொல்றது போல. சோ ஆர்டிகல் 164ல கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கிறது போல சம் ரிலேஷன் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இன் டு த சீஃப் மினிஸ்டர்ஸ். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன் ரிலேஷன் டு தட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இன் ரிலேஷன் டு த சீஃப் மினிஸ்டர் அப்படி என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு இல்ல? பிளட் ரிலேஷன் மாதிரி ஒரு அழகான ரிலேஷன்ஸ். அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் இல்லையா? சரிங்க, சோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ த சீஃப் மினிஸ்டர் என்ஜாய் சம் பவர்ஸ். பவர்ஸ், வாட் ஆர் தி பவர்ஸ்? த பவர்ஸ் ஆர் the governor appointed only those persons as minister who are recommended by the chief minister. ஒருவேளை சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாம கவர்னரால ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ண முடியும்னா there is no such constitutional provisions. சோ கண்டிப்பா சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் இருந்தா மட்டும்தான் கவர்னரால ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். Obviously the governor appoint only the person as a minister who are recommended by the chief minister. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா the chief minister allocates the portfolio among the ministers. போர்ட்போலியோ அமைச்சகம் யார் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அலோகேஷன்ஸ் ரைட்ஸ் யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கு தான் இருக்கும். சரிங்க, நல்ல பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா he can ask a minister, அவர் கேட்கலாம், he can ask a minister to resign or to resign, நீங்க ரிசைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். நிறைய இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நிறைய ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்து நிறைய கொஞ்சம் மாறிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சம் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ன சொல்றது execution of that government welfare scheme to the people and who are the beneficiaries அப்படிங்கிறது தான். ஏதாவது சுணக்கங்கள் தயக்கங்கள் தடைகள் ஏதாவது இருந்தா அது சரி செஞ்சு மக்களுக்கு சரியா போய் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட இலாக்காக்களை சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுனாலதான் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் ரொம்ப கேரன்லியா கிராண்ட் பண்ணிருக்காங்க. அழகா இருக்குல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சொன்ன சொல்றது அப்படின்னா என்ன சொல்றது, இட்ஸ் பிளெக்சிபிலிட்டி அண்ட் சம்ஸ் ரிஜிட். இத நம்ம அப்பா மிரட்டுற மாதிரி தான், ஏய் படிக்கலன்னா அடிப்பேன், நம்ம படிக்காம அடிக்க போறாரா என்ன, நல்லா படிடான்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதான். அது மாதிரி தான் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஒரு தாயுள்ள ஒரு மதர் கைண்ட் ஆஃப் குட் அண்ட் ஃபாதர் கைண்ட் ஆஃப் குட் அப்படிங்கிறது தான். சரிங்க, சோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெட்டரா நம்ம ஒரு வார்த்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எவ்ரி ரூல் மேக் எ ரோல். அழகான வார்த்தை, எவ்ரி ரூல் மேக் எ ரோல் அண்ட் எவ்ரி ரோல் ஹேவ் சம் எக்ஸம்ஷன். எல்லாத்துக்குமே எக்ஸம்ஷன்ஸ் இருக்குங்க. சரிங்களா, நீங்க கான்ஸ்டிடியூஷன் நல்லா படிச்சு பார்த்தா உங்களுக்கு அது புரியும். சரிங்க, so further discussion with respect to the relation into the council of ministry with respect to into that chief ministers ரெண்டு பேருக்கு என்ன இருக்குங்கறத பார்க்கலாம். so he can ask the minister, அவர் கேட்கலாம், to resign or advise the governor to dismiss him in case of different type of the opinion. நான் சொல்லிதான் அவரை நீங்க அப்பாயின்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் சொல்லிதான் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுது ஆர்டிகல் 164ல. சோ கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு, ஒருவேளை சீஃப் மினிஸ்டரே போய் கேட்கிறாரு, இல்ல நீங்க கொஞ்சம் ரிசைன் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு வேளை கேட்கல அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் ஒபினியன் should be aroused அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தது அப்படின்னா சோ டைரக்டா சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர்ட்ட ஒரு அட்வைஸ் பண்ணலாம், அவரை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். He has some ultimate power. The chief minister of state has ultimate power. So to request to resign or advise to the governor.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா he preside over the meeting of the council of the ministry and influence its decisions. ஒரு council of ministry who is the presiding authority, who is the presiding authority for the council of ministry ன்னு கேட்டா that's the chief minister of the presiding authority of the council of ministers. அதே மாதிரி பாத்தீங்கன்னா chief minister guides and directs and control and coordinate the activity of all ministers. எல்லா இப்போ ஒருத்தர் வந்து கல்வித்துறையில இருப்பாரு, ஒருத்தர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில இருப்பாரு. அப்போ இவர் வந்து தலையிடக்கூடாதா, அட்வைஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டா the chief minister has ultimate power. he is the captain. அவர்தான் என்டையர் ஸ்டேட்டுக்கு அவர் தான் கேப்டன். ஸோ அது மற்ற இலாக்காக்கள்ல அவர் கைட் பண்ண முடியும், அட்வைஸ் பண்ண முடியும், ஸோ கோஆர்டினேட் பண்ணிக்க முடியும், தேவைப்பட்டால் அந்த இலாக்கால சில மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன் மோர் ஃபென்டாஸ்டிக்கான ஃபைனல் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து கொலாப்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாருங்க. எல்லா மினிஸ்ட்ரியும் பேச்சை கேட்கல. அதனால கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரியே ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கொலாப்ஸ் பண்ண விரும்புறாரு அப்படின்னா எஸ், ஆப்வியஸ்லி தேர் ஷுட் பி சான்சஸ். He can bring about the collapse of the council of minister by resigning from office. அவர் ஆபீஸ் ரிசைன் பண்ணால் மட்டுமே போதும், என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க, இப்ப எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பாக்குறோம், யாரும் கேட்கல அப்படின்னா இமே என்ன சொல்றது, இவர் இமே ரிசைன்ட். அவர் பண்ணி ஒருவேளை அவர் ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து என்டையரி கொலாப்ஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருவேளை இன்கேஸ் இஃப் த சீஃப் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர், ஸோ ஆன் ஹிஸ் ரிசைனேஷன் ஆர் ஹிஸ் டெத், ஒருவேளை அவர் இறந்துட்டாலோ அல்லது அவர் வந்து பதவியில் தன்னை ரிசைன் பண்ணிக்கிட்டாலோ ஸோ அது கொலாப்ஸ் ஆகும், மறுபடியும் அதை ரீகன்சிடர் அவங்க பண்ண முடியும். அனானிமஸா கட்சியிலேருந்து ஒரு ஆளை மறுபடியும் எடுத்து நாமினேட் பண்ணி அவர் தலைமையில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் சப்சிக்வெண்ட் ப்ரொசீடிங் நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ த சீஃப் மினிஸ்டர் ஹேவ் சம் ஸ்பெஷல் ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான். சரியா? கிளாஸஸ் புரிஞ்சதா? கிளாஸ் முடியல, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குங்க, இன்னொரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வரைக்கும் புரிஞ்சதா சார்? நீ யாரும் ஒன்றும் சொல்லல, புரியலையா? புரியுற மாதிரி இருக்குதா? எஸ், லெட் மீ டிஸ்கஸ். நான் பேசுற வாய்ஸ் கேக்குதா முதல்ல? ஷரோன், பிரியங்கா, எஸ் ராஜி சார், அப்படி. இப்ப கேக்குது. ஓகே ஓகே, அப்பப்போ கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. 9 மணி 9:30 மணி ஆகுது, தூங்குற நேரம் ஆகுது. அப்புறம் கிளாஸ்ல நானும் தூங்கிடுவேன், நீங்களும் தூங்கிடுவீங்க, அவ்வளவுதான். இல்ல ஏக்மான் தூக்கடா ஆயிரும்ல. சரிங்க, லெட் மீ டிஸ்கஸ். ஸோ ஒன் பை ஒன் த ஃபைனல் பாயிண்ட். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 164 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் தட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் பீரியட்ல இருந்திருக்குங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் இந்தியா 1935, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டிஷோட பீரியட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். ஸோ 1935ல செக்ஷன் 51 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஸோ கன்ஃபர்ஸ் தி கவர்னர் த டிஸ்கிரிஷன் டு சூஸ் அஸ் வெல் அஸ் த டிஸ்மிஸ் த மினிஸ்டர்ஸ். ஸோ நம்ம டிராப்டிங் கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணும்போது அங்கிருந்து எடுத்து சில மாற்றங்களோட when article 164 of the constitution was drafted, the words chosen, dismissal and discretion were omitted அப்படிங்கிறது தான். இது அங்கிருந்து நிறைய நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். It was a significant omission which make it abundantly clear that constitution did not confer any discretion on the governors to either choose or dismiss in the individual ministers. ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ல அது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். வித்தவுட் சீஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் இல்லாம அது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. ஸோ ஆர்டிகல் 164 பத்தி நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருப்போம். ஸோ நிறைய புரிஞ்சிருக்கோம். ஆர்டிகல் 164 இன்னைக்கு கிளாஸ் என்ன ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் 164 படி ஸோ என்ன ஆர்டிகல் 164 சப்ளாஸ் 1, சப்ளாஸ் 2, சப்ளாஸ் 3 and 4 and 5. ஸோ சப்ளாஸ் 1ல என்னென்ன அமெண்ட்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தோம். why we have to study about ஆர்டிகல் 164 today அப்படின்னா ஸோ அப்பாயிண்டிங் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ நிறைய ஸ்டேட்ல நிறைய லெஜிஸ்லேச்சர்ஸ்ல வந்து டெரிட்டரிஸ்ல வந்து சில இப்போ நம்ம டெல்லியில கூட அரவிந்த் கெஜ்ரிவால் சார் மாறினார் இல்லையா? ஸோ அப்போ நிறைய சேஞ்ச் ஆஃப் மினிஸ்ட்ரி நிறைய மாறிட்டே இருக்கு. அப்போ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்ல யூனியன் டெரிட்டரியில மாற்றங்கள் வரணும்னா ஆர்டிகல் 164 எப்படி எம்பவர் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கவர்னருக்கு சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஹேவ் சம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இன்டு தட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். என்ன மாதிரி ரிலேஷன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். அவர் அட்வைஸ் பண்ணலாம், நீங்க ரிசைன் பண்ணி அட்வைஸ் பண்ணலாம், இல்ல நீங்க இலாக்காவில் மாறிக்கிங்கன்னு அட்வைஸ் பண்ணலாம், இல்ல ஒருவேளை ஒரு இலாக்கா வந்து
ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து இறந்துட்டாலோ அல்லது அவர் தகுதி நீக்கம் ஷெட்யூல் நம்பர் 10th அவர் தகுதி நீக்கம் பண்ணியிருந்து அவரை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருந்தாலோ அந்த இலாக்காவை அந்த சீஃப் மினிஸ்டர் தான் வச்சுக்கலாம் அல்ல இன்னொரு குவாலிஃபைடான ஒரு மினிஸ்டர்கிட்ட அடிஷனல் சார்ஜா அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதை தெளிவுபடுத்திருக்குங்க. சரிங்க. சரி, ஃபைனல் கொஸ்டின், சின்ன வச்சு கேள்விதான். உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும்னு நான் நினைக்கிறேன். கொஸ்டின் பார்க்க முடியுதா? எஸ் சார். எஸ் இது ரொம்ப பழைய கொஸ்டின்லாம் இல்ல, 2014 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். ஐ திங்க் இதுதான் என்னோட கடைசி அட்டம் நான் நினைக்கிறேன். 13 14 தான் கடைசியா ஒரு அட்டம் கொடுத்தேன் யூபிஎஸ்சி. அந்த அட்டம்டோட கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஆனா அவ்வளவு ஈஸியா பதில் சொல்லிட முடியாது. கொஸ்டின் ரீட் பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சோ which of the following are the discretionary power? டிஸ்கிரிஷன் பவர் அப்படின்னா சுயேட்சையா நாமளே முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம வீட்ல ஒரு 17 வயசு 16 வயசு 15 வயசு குழந்தையா இருக்கும்போது நம்மளால எந்த முடிவும் இண்டிவிஜுவல் எடுக்க முடியுமா? அட்வைஸ் பண்ணலாம், அப்பாட ரெக்வஸ்ட் கேட்கலாம். ஆனா 25 26 27 வரும்போது கொஞ்சம் மெச்சூரா நம்ம என்ன செய்யறோம், நம்மளா சில முடிவுகள் எடுத்துக்கிறோம். சம் டிஸ்கிரிஷனரி பவர், ஒரு சுயேட்சையா அவருக்குன்னு சில ஸ்பெஷல் அதிகாரங்கிற வார்த்தை தான் டிஸ்கிரிஷனரி பவர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் தி டிஸ்கிரிஷனரி பவர் கிவன் டு த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்? அவருக்கு என்னென்ன பவர்லாம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்டிங் ஏ ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் இம்போசிங் தி பிரசிடென்ட் ரூல். ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு அவர் சென்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அப்பாயிண்டிங் த மினிஸ்டர்ஸ். நம்ம இவ்வளவு அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம், அப்பாயிண்டிங் த மினிஸ்டர்ஸ். சோ மூணாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்விங் சர்டைன் பில்ஸ் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பை கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா. ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பில் ஏதாவது பாஸ் பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி உடனே அதை அக்செப்ட் பண்ணாம பிரசிடென்டோட வியூக்காகவும் அக்செப்டன்ஸ்க்காகவும் ஒரு ஃபார்வர்டோ அல்லது ஹோல்டோ அவர் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கா, அவர் பண்ணலாமா, பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மேக்கிங் தி ரூல் ஆஃப் தி கான்டக்ட் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மேக்கிங் ரூல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதெல்லாம் உண்டு எதெல்லாம் இல்லைங்க, எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் டிஸ்கரேஜ் பவர்ல வரும் வராது அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்வி புரிஞ்சதா? எஸ் சார். யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எதுவுமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் இல்ல, எல்லாமே கொஞ்சம் சுத்தி வளைச்சுதான் கேட்பாங்க இல்ல. கேள்வியே நல்ல கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் தான் கொஸ்டின். இப்போ முதல்ல இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க வேண்டிய அண்டர்லைனிங் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் சென்டிங் ஏ ரிப்போர்ட் டு ஏ பிரசிடென்ட் ஆஃப் ஃபார் இந்தியா ஃபார் இம்போசிங் த பிரசிடென்ட் ரூல் அப்படின்னா இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இது ஒரு டிஸ்கிரிஷனல் பவர்ல அவருக்கு வராது. இது கான்ஸ்டிடியூஷனல் பவருக்கு அந்த பவர் உண்டு, அவருக்கு கொண்டு வாங்க அவர் ரிப்போர்ட் கொடுக்கலாம், அவருக்கு அந்த பவர் உண்டு. பட் இட் இஸ் நாட் அ டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது தான் இல்லையா? சார் அப்போ 2 3 4 வருமா சார்? வராது. அங்க என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயிண்டிங் மினிஸ்ட்ரி இஸ் யூசுவல். அது அப்பாயிண்டிங் மினிஸ்ட்ரிங்கிறது நம்ம தெரியும், ஆர்டிகல் 164 அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாரு. ஆனா ஒரு பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்றதுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் கேட்டா இது சாரி, இது பிரசிடென்ட் ரூலை கொண்டு வர்றதுக்கு எஸ் டிஸ்கிரிஷனரி பவர் அவருக்கு பவர் இருக்குங்க, அவர் டிஸ்கிரிஷன் தான் பண்ண முடியும். அதை நீங்க நாளைக்கு வந்து என்ன இப்போ அப்பாயிண்டிங் மினிஸ்டர் என்ன சொல்றோம், நம்ம சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணாதான் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா? இல்லையா பிரியங்கா? அப்படிதானே பேசணும். ஆமா சார். அப்ப டிஸ்கஷன் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம், தானா அவரவர் முடிவு எடுக்கணும்னு நம்ம சொன்னோம்ல. ஆ அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா தானே இருக்கு? கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் தான். சென்டிங் ஏ ரிப்போர்ட் டு ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் இம்போசிங் த பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூலை கொண்டு வாங்கன்னு சொல்லி யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவரே ரூல் சப்மிட் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான், எஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். கரெக்ட் இல்லையா? அப்ப செகண்ட் பாயிண்ட் வராது. கரெக்டா? எஸ் சார். செகண்ட் பாயிண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவார், அப்புறம் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அப்ப இது டிஸ்கிரிஷனரி பவர்ல வராது. சொல்லுங்க சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேட்கல சார். அப்ப அது வராது, அதை விட்டுருங்க. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்விங் சர்டைன் பில்ஸ் பாஸ்ட் பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். உங்க வாய்ஸ் கேட்கல சார், கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சிடுறேன். ஒரு ஒரு பில்ல வந்து ஆமா அப்படிங்க, உங்களுக்கு கேக்குதா? எஸ் சார், எனக்கு கேக்குது. ஒரு பில்ல வந்து சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பாஸ் பண்றாங்க. அந்த பில் பாஸ் பண்ண உடனே கவர்னர் வந்து அக்செப்ட் பண்ணணும் அல்லது டிபாசிட் தான் பண்ணிருக்கணும். ஒருவேளை அவர் அக்செப்ட் பண்ணாம அவர் வந்து பிரசிடென்ட் ஹோல்ட் பண்றாருன்னா அது அவரோட டிஸ்கிரிஷனரி பவர் தானே. இல்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்றோம், அவர் நான் பண்ண மாட்டேன் பிரசிடென்ட் நான் ஹோல்ட் பண்ணி அப்புறம் சொல்றேன்னு சொல்லுங்க, பவர் அவருக்கு இருக்கு. அதனால தேர்ட் பாயிண்ட் அண்டர் தட் டிஸ்கிரிஷனரி பவர்ல வந்துரும் இல்லையா? சோ எஸ் சார். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் தி ரூல் டு தி கண்டக்ட் ஆஃப் தி பிசினஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்.
ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற பிசினஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்டர் தன் பார்ட் நம்பர் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ 4 வந்து எலிமினேட் ஆயிருச்சு, 2 வந்து எலிமினேட் ஆயிருச்சு. ஸோ ஆப்ஷன் 1 and 3 இஸ் தட் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஹியர். கரெக்டா? எஸ் சார். ஆமா, இந்த இப்படி தெளிவா ஒவ்வொரு கொஸ்டினா ரெஃபர் பண்ணி இந்த கொஸ்டினை விட சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ரென்த்தனா புரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டினை டிஸ்கஸ்லயே வர முடியும். இப்போ யூபிஎஸ்சி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் சர்தார் வல்லபாய் படேல் டெபுட்டி அண்ட் ஆல்சோ ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஒரு டைரக்ட் கொஸ்டினாவே இங்க இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா சம்மிங் கண்டினியூஸ் சென்டென்ஸ்ல கன்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கும். வி ஹாவ் டு கம் டு த பாயிண்ட். கொஸ்டின்ல ஒரு டைட்டில சூஸ் பண்ணி கொஸ்டின் போத என்னங்கிறத தெளிவா அனலிட்டிக்கல் பண்ணா மட்டும்தான் நம்மளால 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ it is not easy to the clear the UPSC prelims. So to clear the UPSC prelims exam also we need good stuff of that subjects. சப்ஜெக்ட்ல நல்ல தெளிவான ஒரு தெளிவுரை அறிவுரை இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ எப்படி தெளிவுரை அறிவுரை நமக்கு கிடைக்கிறது? தொடர்ந்து கிளாஸ் கவனிக்கிறதுனாலையும், தொடர்ந்து புக்கு படிக்கிறதுனாலையும், படிக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் விவேகமும் அதிகமா இருக்கிறதுனாலையும், கன்சிஸ்டன்சியோட ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால நிச்சயம் சாத்தியமாகும். ஐ ஹோப் தட் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எஸ் சார். அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சு போச்சு. எஸ் சார். எஸ் சரவண், நீங்க ஏதோ கேட்டீங்க சரவண், எனக்கு ஒன்றும் கேட்கல. இப்போதான் கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா இருக்கு. சொல்லுங்க சரவண், ஏதோ கேட்டீங்கல்ல? Yes, it was nice talking with all of you. Thank you. Thank you. Good night to everyone. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank Thank you, you, sir. sir. Thank you, Vetri and Raji, Priyanka, Sharon. Thank you. Thank you.